சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு, லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு? இந்த கம்பெனில இருக்கிற பல வீணா போன விஷயங்கள இந்த லிஃப்ட் ஒண்ணு மேடம் அடிக்கடி இப்படிதான் நிக்கும், அப்புறம் அதுவே தானா ஸ்டார்ட் ஆகி போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குள்ள அந்த ஆனந்தி போயிடுவாளே கருணாகரன்? போனா போட்டோம் மேடம், அந்த ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு தூரம் போயிட போறா? அதெல்லாம் ஈஸியா நாம போய் பிடிச்சிடலாம் மேடம். 50 வருஷ பழைய ஸ்கூட்டரை நீங்க வச்சுக்கிட்டு அவ சைக்கிள பழைய சைக்கிள்னு சொல்றீங்களா? இந்த கம்பெனில இருக்கிற பல வீணா போன விஷயங்கள்ல நீங்களும் ஒண்ணு கருணாகரன். மேடம் சும்மா பேச்சுக்காக சொன்ன கருணாகரன். இந்த லிஃப்ட் எப்ப சரியாகும்னு தெரியலையே. ஆஃப் பண்ணிட்டீங்களாண்ணே? ஆஃப் பண்ணிட்டேன் தம்பி. ஆனந்தி, நீ சொன்ன மாதிரியே லிஃப்ட்டை லாக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன? என்னையும் அன்பையும் தப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் அடி தரப்போறோம். இப்பவே வா. இப்பவே சொன்னா அவங்களுக்கு புரியாது. நைட்டு முழுக்க அங்கனே கிடக்கட்டும், காலையில வந்து பேசிக்கலாம். சிறப்பு. போலாமா அன்பு? அண்ணா, ஏதாவது பிரச்சனையானா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்களா? சரி அன்பு, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. வாங்க போலாம். கருணாகரன், இவ்வளவு நேரம் ஆயுமா இந்த லிஃப்ட் சரியாகல? எப்பவும் சீக்கிரம் சரியாயிடும் மேடம். இந்த வாட்டி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, ஏன் இன்னும் சரியாகல? ஐயோ, என் பொண்டாட்டியோட ஈவினிங் ஷோ போலான்னு டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். நான் லேட்டா போனா என்ன காச்சுன்னு காச்சுவா மேடம். வெளியில எல்லாரும் அடக்குறீங்க, வீட்ல அடக்க மாட்டீங்களா? வீட்ல முடியாதனால தான் மேடம் வெளியில பண்ணிட்டு இருக்கேன். கருணாகரன், உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை மீறி எதுவுமே நடக்காதுங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால தான் சின்ன சின்ன விஷயங்களை சொதப்பி வச்சு அன்பையும் ஆனந்தியும் பெரிய ஆளா ஆக்கி வச்சிருக்கீங்க. மேடம், இந்த லிஃப்ட் நின்னு போனதுக்கும் இதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? நான் சொல்றது புரிஞ்சிருந்தா இந்த கேள்வியவே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இதனாலதான் ரொம்ப வருஷமாவே நீங்க வெறும் ப்ரொடக்ஷன் ஹெட்டாவே இருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல மேடம். முதல்ல செக்யூரிட்டி இல்ல வேற யாருக்காவது கால் பண்ணி நின்னு இந்த லிஃப்ட ரிலீஸ் பண்ண பாருங்க. சரிங்க மேடம். என்ன கருணாகரன், என்ன தேடுறீங்க? மேடம், போனை என் டேபிள்ல எங்கேயோ வச்சிட்டேன் போல மேடம். இதைத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நானே பண்றேன். என்ன மேடம், இப்ப நீங்க தேடுறீங்க? ஏன் மொபைலையும் காணும் கருணாகரன். இதத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லல. நல்லா தேடி பாருங்க மேடம். போன் எங்க விட்ட? கேபின்லயே மறந்து வச்சுட்டேனா? ஐயோ, இப்ப என்ன மேடம் பண்றது? என்ன பண்றதுன்னா, லிஃப்ட் கதவை தட்டி முதல்ல இங்க நம்ம 2 பேரும் மாட்டிருக்கோங்கறத சொல்லுங்க. செக்யூரிட்டி! செக்யூரிட்டி! ஏய் செக்யூரிட்டி, கேக்குதாடா உனக்கு? செக்யூரிட்டி, கதவை திறங்க, கதவை திறங்க. கதவை திறயா? ஏய் செக்யூரிட்டி, வந்து கதவை திற. ப்ளீஸ் யாராவது வாங்க. செக்யூரிட்டி! ஏய் ஏய், காது கிழிய கத்துற, கேக்குதாடா? செக்யூரிட்டி, கதவை திறங்க. ஏய், நானும் மேடம் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டோம். செக்யூரிட்டி! கருணாகரன், கருணாகரன்! என்ன மேடம்? நீங்க கதவை தட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இன்னுமா புரியல? என்னது மேடம்? நம்ம 2 பேரையும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்ட வச்சிருக்காங்க. மாட்ட வச்சிருக்காங்களா? யாரு மேடம்? நம்மள பிளான் போட்டு அந்த ஆனந்தி லிஃப்ட்டுக்குள்ள மாட்ட விட்டுருக்கான்.
என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ம், ஆமா, இது எல்லாம் அந்த ஆனந்தியோட பிளானா தான் இருக்கும். மேடம் நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணி பேசாதீங்க. அந்த பட்டிக்காட்டுக்கு இந்த அளவுக்கு தைரியமும் புத்திசாலித்தனமும் கிடையாது மேடம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க கருணாகரன். திடீர்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்ககிட்ட எதுக்கு வந்து நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லணும்? உங்க போனை எப்பவுமே நீங்க பாக்கெட்ல தானே வச்சிருப்பீங்க. ஆமா மேடம். இப்ப மட்டும் எப்படி மிஸ் ஆகும்? என் போனை நான் என் டேபிள்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. கிளம்பி வரும்போது போன் அங்க இல்ல. இது எல்லாமே பிளான் மாதிரி தெரியுது. நம்ம அன்பையும் ஆனந்தியும் கோடவுன்ல லாக் பண்ண மாதிரி நம்மளை எங்க லாக் பண்ணி அந்த ஆனந்தி ரிவெஞ்ச் எடுக்கிறான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கருணாகரன், இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயோ மேடம், என்ன மேடம்? ஏய் இருடி, போன் ரிங் ஆகுதா? இல்லடி, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. மணி 7:30 ஆச்சுடி. 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள வந்துருவா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏய், அவ ஏதாச்சும் முக்கியமான மீட்டிங்ல இருப்பா, அவளே வந்துருவா. அவ வர்ற வரைக்கும் ஆஃபர் இருக்கணும்ல. ஆஃபரா? என்ன ஆஃபரு? ஏய், இன்னைக்கு வெட்னஸ்டேடி. ஃப்ரைட் சிக்கன்ல புது புது ஆஃபர் போடுவாங்க. இன்னைக்கு 8 மணிக்குள்ள ஆர்டர் பண்ணா ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கினா ஒரு சிக்கன் பாப்கார்ன் ஃப்ரீடி. அடியே சிக்கன் பைத்தியம், இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷன் ஆனியா? நான் கூட மித்ரா நினச்சிதான் பயந்தான்னு நினச்சேன். ஏய், எனக்கும் அதே டென்ஷன் தான். ஏன்னா அந்த ஆஃபர் கூப்பன் அவகிட்ட தான் இருக்கு. ஏய் அலையாதடி, கொஞ்ச நேரத்தில் அவளே வந்துருவா. ஐயோ, ஆஃபர் முடியறதுக்குள்ள ஆளை கூட்டு வந்துரு ஆண்டவா. உன் ஆண்டவன் எதுக்கெல்லாமா ஹெல்ப் பண்றாரு? என் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவ்ளோ தூரம் அவளை டார்ச்சர் பண்ணியும் அவ திமிர் இன்னும் அடங்கலல்ல. ஐயோ, என் பொண்டாட்டி எத்தனை வாட்டி கால் பண்ணாலோ வீட்டுக்கு போனா பேயாட்ட ஆட போறா மேடம். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு? மேடம் என்ன பேசுறீங்க? நீங்க ஒரு பெண், அதனால பொண்டாட்டி டார்ச்சர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கம்பெனில 10 கோடி லாஸ் ஆனாலும் ஒரு மீட்டிங்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு லாஸ் ஆன இந்த 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு நான் 2 மாசத்துக்கு பதில் சொல்லணும் மேடம். சோறு கூட போட மாட்டா மேடம். கருணாகரன், போதும் உங்க பொண்டாட்டி புராணம்.